வணக்கம் மக்களே. போன வீடியோல கஷ்டப்பட்டு ஒரு 120 படங்கள்ல இருந்து ஒரு 64 படத்தை வந்து சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது பல படங்களை மறந்து திரும்பவும் ஒரு 16 படத்தை எடுத்து அதுல திரும்ப ஷஃபிள் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மாதிரி பண்ணி ஒரு 64 படத்தை திரும்ப கொண்டு வந்துட்டோம். பாத்தீங்க அப்படின்னா ChatGPT வந்து கேட்டு எப்படியாவது வந்து இதை லீக் மேட்சை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு ரெடி பண்ணிட்டோம். அதுல வந்து அப்படியே ஒன்னா போயிடலாம். இன்னும் ஒரு புறம்போக்கு பரதேசி நம்ம வரல. அவன் வர வரைக்கும் நாங்க தான் வந்து இந்த லீக் கண்டினியூ பண்ண போறோம். சரி, எந்த அந்த 5 கேட்டகரி எல்லாம் சொல்லியிருந்தீங்களே, 5 கேட்டகரி வந்து இது வந்து அவ்வளோ நம்ம வந்து டெஃபினட்டா இல்ல, பட் 19 போறதுக்கு பதிலா அப்படி போறோம். எப்படின்னா ஒன்னு ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும், பயங்கர என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே. அப்புறம் மியூசிக் வைஸ் வந்து பயங்கர பிரம்மாண்டமா இல்ல சூப்பரா அந்த மாதிரி இருக்கு, டிஃபரெண்டான மியூசிக் ட்ரை பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி கேட்டகரியா இருக்கப்போ நான் கொட்டுக்காலி சஜஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்த டெக்னிக்கல் வைஸ் இந்த கிராபிக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, அது இது டெக்னிக்கல் வைஸ் ஃபைட்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதா. அது இல்லாம நம்ம வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு பர்சனலா அது ஒரு பாயிண்ட், பர்சனல் பாயிண்ட் ஒன்று. ரீவாட்ச் வேல்யூ அது ஒரு முக்கியமானது. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பார்க்க போறோம். சரி நண்பர்களே, அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு பக்கம் சிவாஜி, இன்னொரு பக்கம் வந்து ஜிகர் தண்டா. ஐ கோ ஃபார் ஜிகர் தண்டா. சரியா, ஊரே ட்ரெஸ் போட்டுருந்தா நம்ம மட்டும் வேற மாதிரி அதுக்காக ஜிகர் தண்டா சொன்னாரு, மத்தபடி ஒண்ணும். சரி ஜிகர் தண்டா கன்வின்ஸ் பண்ணுங்க நீங்க. ஜிகர் தண்டா எனி அதர் மூவி இருந்திருந்தா நான் ஜிகர் தண்டா சொல்லியிருப்பேன். பட் அகைன் சிவாஜின்ற போது நீ என்னென்ன கிரைட்டீரியா சொன்னியோ, ரீவாட்ச் வேல்யூ சொன்ன, மியூசிக் டிஃபரெண்டா எடுத்திருக்காங்களான்னு சொன்னேன், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டு. அருமைதான், சும்மா சொன்னேன். சிவாஜி தான் தெரியும் எனக்கு. சிவாஜி கன்னத்தில் முத்தமிட்டால் வர்சஸ் இறைவி. கன்னத்தில் முத்தமிட்டால் இறைவி. சரி நீ சொல்லு, எதனால கன்னத்தில் முத்தமிட்டாலும் சொல்லி ஏதாவது ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணினா நாங்க இந்த பக்கம் வந்துடுவோம். ஸ்டோரி லைனே ஒரு மாதிரி நல்ல சூப்பரா இருக்கும். அது அடாப்டட் சைல்டு, அவங்க உண்மையான அம்மா வந்து ஒரு இலங்கை தமிழங்க, அங்க போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது இல்ல இந்த குழந்தையாவது உயிரோட இருக்கட்டும், திருப்பி அந்த ஊரோட கஷ்டத்தையா இருக்கட்டும், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஒன்று அங்க நடக்குது, ரொம்ப துக்கமான ஒரு ஈவெண்ட் அங்க நடந்திருக்கு, அதை போர்ட்ரே பண்ணி அதுல இருந்து ஒரு கதையை எடுத்து வச்சு அதுல எவ்வளவு அவங்க சஃபர் ஆகுறாங்க, இந்த மாதிரி உண்மையிலேயே கூட நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க போர்ட்ரே பண்ற விதமா எனக்கு கதை வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீவாட்ச் வேல்யூ எனக்கு இரவியோட கன்னத்தில் முத்தமிட்டால் எப்போ போட்டாலும் பார்க்கலாம்ப்பா, ஃபீல் குட் மூவிப்பா, சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு நான் பார்ப்பேன். இறைவி எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளைமேக்ஸே எனக்கு வந்து பயங்கரமாக தோணுது. எனக்கு கடைசியில வந்து எப்படியும் விஜய் சேதுபதி வந்து குறைக்க விடுவானா மாட்டானா அப்படின்ற மாதிரி இருக்கும். வழக்கமான கிளைமேக்ஸை பார்த்தா அப்படின்னா எப்படி வந்து எஸ்எஸ்பி நல்லா நாக்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் குறைச்சி போடாமல் விட்டுருவாங்க. ஆனா இதுல வந்து அவனோட கேரக்டர் ரோட்டா அப்படிதான் இருந்திருக்கும். அதே இந்த கிளைமேக்ஸ்லயும் வந்து கண்டினியூ பண்ணி சுட்டுட்டு நம்ம ஈகோ தான் அதனால தான் அழிஞ்சு போறோன்ற மாதிரி இருந்ததுனால அதுதான் கார்த்திக் சுபாஷ் எடுத்ததுல ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒரு படத்துல இதுவும். அதனால எனக்கு வந்து இறைவி ரொம்ப பிடிக்கும். ஏன் நான் இறைவி போனேன்னா, ரொம்ப யதார்த்தமான ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் இருக்குல்ல, டே டு டே லைஃப்ல பெண்கள் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்கன்ற சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா ரொம்ப எளிமையா பெண்கள் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லாம ஆண்கள்னால பெண்கள் எப்படி கஷ்டப்படுறானுங்க, பொறுப்பில்லாத ஆண்கள்னால அந்த சூழல் எப்படி மாறுது, 6 கேரக்டரோட சைக்காலஜிக்கல் அப்ரோச் தான் இறைவியோட ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சரே. ரொம்ப சென்சிபிளான ஒரு ஸ்கிரீன் பிளே. டக்குனு முடிவு கொஞ்சம் போலாம். அடுத்தது எனக்கு இறைவி கன்னத்தில் நான் பார்க்கவே இல்லையா, நான் என்னடா சொல்லுவேன். ஹெட்ஸ்னா கன்னத்தில் முத்தமிட்டால், டெய்ல்ஸ்னா வந்து இறைவி. 3 டைம் டாஸ் போடலாம். அவ்வளவு வேணாம் சார், ஒரு டைம் போதும் சார். டெய்ல்ஸ் போன டைம் நான் 3 டைம் போடும் டெய்ல்ஸ் தான் வந்துச்சு. அப்படியா? ஆமா. சரி, பெஸ்ட் ஆஃப் 3. ஃபர்ஸ்ட் டெய்ல்ஸ் வந்துருச்சு, இறைவி ஒரு பாயிண்ட். டெய்ல்ஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. திரும்ப போடு பாரு. நேத்து 2 டைம் போட்டப்போ டெய்ல்ஸ் தான் வந்துச்சு. அப்ப என்ன பண்ண, உண்மையிலேயே ஒரு காயின் எடுத்து கூட போட்டு பாரு. டெய்ல்ஸ் தான் வருது. டெய்ல்ஸ் இறைவிக்கு ஒரு பாயிண்ட். ஹெட்ஸ் கன்னத்தில் ஒரு பாயிண்ட். நண்பர்களே, டெய்ல்ஸ் இறைவிக்கு ஒரு பாயிண்ட். அடுத்து வாங்கடா. அடுத்தது ஒரு பக்கம் கைதி, இன்னொரு பக்கம் புதுப்பேட்டை. வாங்க நண்பர்களே. என்னடா இப்படி ஒன் சைடா என்னடா இது, புதுப்பேட்டைக்கு மதிப்பே கிடையாதா? வீட்டுக்குள்ள போக முடியாத அளவுக்கு மோசமா இருக்கு புதுப்பேட்டை. கைதி கூட வரும்போது என்னடா பண்ண முடியும் சொல்ற. அந்த ரீவாட்ச் வேல்யூ வந்து கைதிக்கு அதிகம். இப்ப போட்டாலும் உட்காந்து பாத்துட்டு இருப்பானுங்க. இதே புதுப்பேட்டை பார்த்தா கொஞ்ச நேரம் இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. அப்புறம் சில இடத்துல பீக் ஆகும், நல்லாவே இருக்கும். அடுத்து டெக்னிக்கலா நீ ரொம்ப ஷார்ட், அது ஃபுல்லாவே நைட் எடுத்த படம். இன்ன வரைக்கும் லோக்கி எடுத்த பெஸ்ட் படம் அதுதான். ரெண்டுமே கல்ட் கிளாசிக் தான். ஆனா புதுப்பேட்டை எப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. புதுப்பேட்டை ஏன்னாக்கா அது வந்து பியூர் டிராமா. ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஃபிலிம் வந்து புதுப்பேட்டை. சும்மா
கேங்ஸ்டர் அவன் அப்படி இவன் அப்படின்றதான் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து அவன் ஒரு கேங்ஸ்டரோட ஆர்க் தான் இருக்கும். சோ அது வந்து பியூர் டிராமா. கிட்டத்தட்ட நாயகன் பார்த்திருப்போம், பாஷா வந்து டைப் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ரொம்ப காலம் கழிச்சு நல்ல ஒரு தரமான கேங்ஸ்டர் படம் தான் அது வந்து குரூப் தான். அதுக்கு எழுதி நம்ம கொடுத்தா ஆகணும். பட் கைதி வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் தான். ஒரு ஹீரோயின் இல்லாம, அதுக்கு ஒரு பாட்டு இல்ல, எந்த விதமான பாட்டுமே இல்லாம பிஜிஎம் எல்லாம் மிரட்டி இருப்பானுங்க. அந்த கேமரா ஒரு சிங்கிள் ஷாட், அந்த லாரிக்குள்ளலாம் பூந்து அதெல்லாம் வந்து அருமையா இருக்கும். ஃபைட் சீன்ஸ், அந்த கார்த்தியோட எமோஷன்ஸ் அதெல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும். கடைசியில எடுத்துட்டு வந்த துப்பாக்கி அதை வச்சுதான் கேஜிஎஃப் எல்லாம் கொண்டு வந்தானுங்க. அந்த துப்பாக்கி வச்சு நம்ம இன்னும் சர்வைவ் ஆயிட்டு அதுலதான் வந்து மல்டிவர்ஸ் லோக்கிவர்ஸே வந்து உருவாக்குச்சு. நெக்ஸ்ட் பஞ்சதந்திரம் வெர்சஸ் விடுதலை. பஞ்சதந்திரம் வெர்சஸ் விடுதலை மனசாட்சியே இல்லாத கம்பேரிசன். அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு படம் வரும். பஞ்சதந்திரம் விடுதலை கதை என்ன மறந்துட்டு அதான் யோசிக்கிறேன். விடுதலை ஒண்ணுல அதான் இது நடக்குமே. வாத்தியாரை தேடி அந்த ஊர் மக்களை கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. சூர்யா அப்பதான் வாத்தியாரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி விடுதலை. இப்ப நீங்க தான் எங்களை கன்வின்ஸ் பண்ணணும். இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ரெண்டு கம்பேர் பண்ணவே முடியாது. ரெண்டுமே டஃபஸ்ட் ஜாப். காமெடி இஸ் த டஃபஸ்ட் ஜாப்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பஞ்சதந்திரம் கிரெடிட்ஸ். ஆனா விடுதலை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பேசுறது, அந்த ஒரு ட்ராஜடி, திரும்பவும் ட்ராஜடியும் வந்து அவ்வளவு மோசமான காட்டுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சூரிய மாதிரி ஒரு காமெடியனுக்கு அப்படி உள்ளார வந்து அவரே ரசிக்க வச்ச அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே, முக்கியமா அவரை நடிக்க வச்சாங்கன்றத தாண்டி அந்த ஸ்கிரீன் பிளே, கடைசியில விஜய் சேதுபதி பெரிய ஆக்டர் இருந்தாலுமே அவரை கடைசியில தான் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் இம்பாக்ட் ஹோல்ட் பண்ணுது. அந்த ஒரு ப்ரூட்டலா அவங்க அந்த பொண்ணுங்களை வந்து கஷ்டப்படுத்துறது, சூரியக்கே அவ்வளவு கஷ்டமா வரும், அதெல்லாம் காமிச்சது. ஸோ அது எல்லாமே எந்த இடத்துலயுமே வந்து அது போர் அடிச்சிருக்காது. விடுதலை 2 வச்சுதான் ஈஸியா வந்து விடுதலை 1 டாப் நாச்சா இருக்கும். அது பர்சனலா எனக்கு வந்து ரீவாட்ச்லாம் பண்ண முடியாது. ரீவாட்ச் வந்து ஒரு டைம் தான். அந்த ட்ராஜடில இருந்து மீண்டு வரதுக்கே உனக்கு ரொம்ப நாள் ஆகும். அதான் சொல்றேன். இப்ப நான் வந்து குடும்பத்தோட ஒரு படம் பார்க்க போறேன். இப்ப எங்க கையில 2 CD இருக்கு, விடுதலை இருக்குது, பஞ்சதந்திரம் இருக்குன்னா குடும்பத்தோட எல்லாம் உட்காந்து பாக்கணும்னா எதை பார்ப்பாங்க? அதுலயும் மேகி எல்லாம் வருமே, மேகியோட கீமா சீன் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் அது எப்படி குடும்பத்தோட பாப்ப நீ? ட்ரெயின்ல குடல் எடுக்கிறதால குடும்பத்தோட பாப்பீங்க நீங்க. இது ஏன் ரேட்டட் படம்? இது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்ட்டீங்க, பஞ்சதந்திரம்ட்டீங்க. சரி, அடுத்தது வரிசையா சூப்பரான காம்படிஷன் வருது. நல்லா இருக்குடா. ராட்சசன் வர்சஸ் சூப்பர் டீலக்ஸ். ஆனா இது கொஞ்சம் அது வரும்னு நினைச்சேன். அது வந்து ஒரு மாதிரி பீக்கா இருந்திருக்கும். சரி, செமையா இருந்திருக்கும். அது முடிவு பண்ணீங்களா? போலாம். சொல்லுங்க. அப்படியே ராட்சசன். ராட்சசன் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சூப்பர் டீலக்ஸ் வந்து அதுவும் திரும்பவும் அதுவும் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏலியன் கதையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் பயங்கரமா இருந்திருக்கும். திருடுகையா நடிச்சது அந்த ஜென்ரல் ஸ்டாப் பண்ணது விஜய் சேதுபதி. அதை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ், ரொம்ப கிண்டல் பண்ணது போக, அருவருப்பா எல்லாரும் பார்த்தது போக, கேலி பண்ணது போக, உண்மையாவே அவருக்கு இருக்க கஷ்டம், அவர் எதனால மாறினார் போல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கேரி பண்ணி கொடுப்பாரு. சூப்பர் டீலக்ஸ் சூப்பரான ஒரு இது. ஒரு பக்கம் ரம்யா கிருஷ்ணன் அவங்க எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. பட் ஸ்டில் ராட்சசன் அது வந்து என்னதான் அது ஹாரர் படம், ஒரு த்ரில்லர் படமா இருந்தாலும் சைக்கோ படம் இருந்தாலும் அதுக்கும் ரீவாட்ச் வழி இருக்குது. ஒரு 2-3 வாட்டி போட்டாலும் எப்படி ஒவ்வொரு டைம் ரீவாட்ச் வழியா எப்படின்னா ஜாலியா என்ஜாய் பண்ணி பாக்குறத தாண்டி ஒவ்வொரு டைம் ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு மாட்டோம் அதுல பாக்குறப்ப. இதே மாதிரி ராட்சசன் வந்து நீங்க எப்ப பார்த்தாலுமே அந்த பதவரப்பு வரும். ஆமா, யார் தாண்டா வில்லன், ஒருவேளை இவனா இல்ல இவன்ல இவனை காட்டலையே, இப்ப அடுத்த வில்லன் யாரு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப போட்டு யோசிக்கிற அளவுக்கு ராட்சசன் வந்து கடைசியில தான் ரிவீல் ஆச்சு. அதுலயும் அந்த அந்த பொண்ணை கடைசியில கடத்தி வச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ள கீபோர்டு வச்சிருக்கு. அவ்வளவுதான், நீ செத்துட்டமா, நீ செத்துட்ட, இதுக்கு மேல உனக்கு வாய்ப்பு இல்ல. அதனால ராட்சசன் ஃபார் சுப்பீரியர் தென் சூப்பர் டீலக்ஸ். சாரி சூப்பர் டீலக்ஸ். அடுத்தது அதுவும் அருமையான போட்டி, மெட்ராஸ் வர்சஸ் கோ. ஓ ஷிட், இதுவரை அந்த போட்டிகளிலேயே தரமான போட்டி இது. ஓகே, சரி போறேன். கோ கோ மெட்ராஸ். சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் மெட்ராஸ்? எனக்கு ஏன் மெட்ராஸ்னா வந்து கதையா பாத்தீங்கன்னா பாட்ஷா பட கதை மாதிரி தான் இருக்கும். லைட்டா ஃப்ரெண்டுக்காக இது பண்ற மாதிரி கதை எல்லாமே ஒரே. ஆனா அப்படி இருந்துமே அதுல ஒரு புது விஷயத்த, ஒரு புது டேர்னை கொண்டு வந்திருப்பாரு. அந்த பொலிட்டிக்கல் டேர்ன் ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்கா இருக்கும், நமக்கு பாக்குறப்போ புதுசா இருக்கும். கோ மாதிரியான பேட்டர்ன். கோ வந்து ஒரு கமர்ஷியல் படம். நான் அந்த ஸ்கிரீன்லயே அந்த கதைப்படி சொல்லல, பட் அந்த பேட்டர்ன்ல எனக்கு நிறைய படங்கள் இருக்கு. காப்பான் வரைக்கும் ஒரு மாதிரி அந்த மாதிரியான பேட்டர்ன் எல்லா படமும் அப்படிதான் அது மாதிரி. ஆனா மெட்ராஸ்ன்றது வந்து எனக்கு அது இன்னும் யூனிக்கா இருக்கு. அந்த சானா சுவர் பீஜம் ஒண்ணு போட்டுருப்பாரு. அந்த ஐயோயோ பேய்பட பீஜம் மாதிரி இருக்கும். மெட்ராஸ் மாதிரி திரும்ப எடுக்க ட்ரை பண்ணி நாசமா தான் போறாங்க. மெட்ராஸ் மாதிரி திரும்ப எடுக்க முடியல. அதேதான் கோவுக்கும். அயனுக்கு அப்புறம் கோ மாதிரி ஒரு படம் வருது. அதே மாதிரி திரும்ப ரிப்பீட் ஆகாம
அது வந்து கோவம் தனியா தெரிய வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதோட அந்த களத்தையே மாத்திருப்பாங்க. ஒரு மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்க எல்லாம் ஒரு பக்கத்துல போறாங்க, அரசியல். ஜீவா வந்து அந்த டைம் ரொம்ப டவுன்ஃபால்ல இருந்தாரு, நல்ல படம் எதுவுமே வராம. திடீர்னு அவருக்கு அதை தூக்கி விட்டுருச்சு, சூப்பரா இருக்கே அப்படின்ட்டு. ரீவாட்ச் எப்பனாலும் நான் பாத்துட்டு இருப்பேன், ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த படம். ஆமா. இன்னொரு பக்கம் மியூசிக் கம்பேர் பண்ணா ஹாரிஸ் மாம்ஸ் மாசா பண்ணிருப்பாரு. அதுல பாட்டு அதுல ஒரு டீடைலிங் ரீல்ல ரீசெண்டா பாத்திருந்தேன். அந்த கடைசியில கன்னி வெடியில இருந்து குதிப்பாருல்ல, அதுக்கு வந்து அந்த ஆள் பாட்டுலயே ஒரு டீடைலிங் வச்சிருப்பாரு. ஆமா ஆமா, அந்த கோல் ஜம்ப் கேம் விளையாடுவாரு பாட்டுல கல 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 அந்த டீடைலிங் ஹை ஜம்ப் பண்ணி எதல டீடைலிங்லாம் வச்சிருக்கான்னு பார்த்தேன். அதெல்லாம் யப்பா நீ வேற மாதிரி தான். அதே மாதிரி அவரோட பாஸ்ட் படத்தோட ரெஃபரன்ஸ் உள்ள இருக்கும். இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ தரணுமா அப்படின்ட்டு ஏதோ சொல்லுவாரு, அயன் படத்தை சொல்லுவாரு. இல்ல நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன், போதும். அடுத்தது இன்னொரு சித்தா வர்சஸ் தனி ஒருவன். ஐயோ நீ எல்லாத்துக்குமே அப்படிதான் அதுல கை வச்சுதான் உட்காரணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் முடிவு பண்றதுமே நீங்க சொன்ன 5 பாயிண்ட் வச்சுக்கோங்க, இஷ்டத்துக்கு பண்றேன். முடிவு பண்ணிட்டு தான் அந்த பாயிண்ட் யோசிக்கிறேன், பாயிண்ட் சாதகமா ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு. சரி ரைட்டு. சித்தா தனி ஒருவன். சித்தா என்னடா இப்படி இப்ப நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க. தனி ஒருவன் வந்து ஜெயம் ரவி படம் எல்லாம் கிடையாது, அது வந்து சித்தார்த் அபிமன்யு படம். அது அந்த வில்லன் அது வரைக்கும் நம்ம அது வரைக்கும் முன்னாடி நிறைய கார்பரேட் வில்லன் பார்த்திருப்போம், அரசியல்வாதி பார்த்திருப்போம், பிசினஸ் மேன் வில்லன் பார்த்திருப்போம். ஆனா அந்த மாதிரி சாந்தமா உண்மையாவே ரொம்ப அதிகமா பேசிக்காம ஒரு வில்லனிசம் பண்ணது அது அவர் தான். அதுக்கு மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் வந்து ஹீரோயின் சும்மா வந்து பெரிய ஹீரோயினை கேஷ் பண்ணிட்டு தண்டத்துக்கு வந்து 4 பாட்டு வந்துட்டு போவாங்க. ஹீரோயினுக்குன்னு சொல்லி ஒரு காரணம் இருக்கும், அவங்க வந்து அந்த லவ்வுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா அவரோட படங்கள்லயே பீக்கு அடிச்சது வந்து அந்த மியூசிக்ல பிஜிஎம் எல்லாம் வந்து இன்ன வரைக்கும் அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், அந்த அரவிந்த்சாமிக்கு போட்ட அந்த பாட்டு அது எல்லாமே அருமையா இருக்கும். ஈவன் அந்த நார்மல் படத்துல இருக்க வீடியோ இல்லாம அதுக்கு முன்னாடியே சிப்பாபாதி வந்து வீடியோ போட்டுருப்பாருல, அதுக்கு தனியா ஆல்பம். ஆமா, அதுவே பயங்கரமா இருக்கும். அதுவும் ஆல்மோஸ்ட் நியர் பர்ஃபெக்ட் ஃபிலிம் தான். அது கடைசி வரைக்கும் எப்படி இந்த மாதிரி ஒரு அரவிந்த் சாமியின் மாதிரி ஒரு வில்லனை வந்து எப்படி அவன் தோற்கடிக்க போறான் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ கடைசியில வந்து முடியறப்போ சூப்பரா இருந்துச்சு. சித்தா தான் நான் கன்வின்ஸ் ஆனேன், சித்தா தான். எனக்கு ஏன் தனி ஒரு சித்தானா அகைன் வந்து சித்தாவோ தனி வரும். சரி சித்தாவோ இல்ல சித்தாவோ தனி வரும். சித்தா எனக்கே சித்தானா தனி ஒருவன்ல வந்து கதை மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை. நீங்க சொன்ன அந்த 5 பாயிண்ட் எதுலயுமே சித்தா வராது, அது வேற விஷயம். ஒரே பாயிண்ட் கதை தான். கதை வந்து நார்மல் கதை தான், ஹீரோ விசஸ் சொல்றாங்க அந்த கேட் அண்ட் மவுஸ் கதை தான். ஆனா அதே ரீடிஃபைன் பண்ணியிருந்தாரு ராஜா. ஆனா சித்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சினிமா வரலாற்றுல நீங்க அதை அவாய்டே பண்ண முடியாது. அவாய்ட் பண்ண முடியாதா? இல்ல நான் ஏன் சொல்றேன்னா கதைப்படி சொல்றேன். மோஸ்ட் சென்சிபிள், ரொம்ப தேவையான ஒரு படம். அண்ட் சென்சிட்டிவ்னு சொல்லலாம். சென்சிபிள் அண்ட் சென்சிட்டிவ், ரொம்ப தேவையான ஒரு படம். அந்த எண்ட் கிளைமேக்ஸ் வந்து நம்ம இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வர நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம். இதே ஒரு கரெக்ட்னஸ் இருக்கும். லைக் அவன் கொல்ல வருவான் அந்த இவனை, இல்ல இது நம்ம பாப்பாவை பண்ணது இல்ல, இது வந்து அந்த பாப்பாவை பண்ணதுன்னு சொன்னோன்னே திருப்பி இன்னும் வெறியா தாண்டி அந்த அந்த ஒரு ஆன்டி தான் வந்து காப்பாத்துவாங்க அந்த பொண்ணை. சும்மா யாரோ ஒரு ஆன்டி வந்து எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோ தான் வந்து காப்பாத்தணும்னு இல்லாம பொதுமக்கள்ல இருந்து வந்து காப்பாத்து, அது ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. தனி ஒருவன் வந்து பெஸ்ட் என்டர்டெய்னரா இருந்தாலும் இந்த பக்கம் சித்தா வந்து எமோஷனல் லெவல்ல எல்லாருமே ஒரு ஹோப். அதான் சொல்றேன். எந்த அளவுக்குனா எங்க அம்மா வந்துட்டு அந்த படத்துக்கு நானும் எங்க அம்மாவும் போயிருந்தோம். ரொம்ப அவங்களுக்கு ஒரு வாரம் ஃபுல்லா நைட்டே தூக்கம் இல்ல. அந்த மாதிரிலாம் உண்மையிலே அப்படி நடக்குது அப்படின்ற நிறைய நியூஸ் வருது. பட் அவங்க விஷுவலா அப்பதான் பார்த்தாங்க போல. ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் வீக் ஆயிட்டு நெஞ்சு வலிக்குது, தூங்க முடியல. ஒரு வாரம் தூங்காம அவங்க ஹெச்எம் தானே போயிட்டு ஸ்கூல்ல வந்து பசங்க கிட்ட குட் டச் பேட் டச் எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. பேசும்போது அந்த அளவுக்கு அது ஒரு கரெக்ட்னஸ் கொடுக்குது. லைக் பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் தருது. அதனால நான் வந்து சித்தாக்கு ஒரு பாயிண்ட், இது 5 பாயிண்ட் 5 பாயிண்ட் 6வது இந்த பாயிண்ட்காக நான் பாயிண்ட் கேட்கிறேன். அடுத்தது பரியேறும் பெருமாள் வெர்சஸ் பில்லா. இப்போ வாங்கடா. ஓகே நான் முடிவு பண்றேன். அதே சொசைட்டி பாயிண்ட் உள்ள நான் எடுத்துட்டு வரேன். பரியேறும் பெருமாள் அடுத்தது போலாம். இதுல எக்ஸ்பிளனேஷன் பெருசா ஒண்ணும் இல்ல. பில்லா வந்து அகைன் இட்ஸ் an entertainer. கமர்ஷியலி சூப்பர், ஸ்டைல் வைஸ் சூப்பர், மியூசிக் வைஸ் யுவன் சங்கர் ராஜா சூப்பர், டைரக்ஷன் வைஸ் அவரு சூப்பர், கதை அவர் எழுதுதான். அஜித்தோட ஸ்டைல் வைஸ் சூப்பர், டைலாக்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பர் தான். ரொம்ப பரியேறும் பெருமாள் இது எதுவுமே இல்ல, சாதாரண ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அறிமுக நடிகர் மாதிரி ஒரு ஆளு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் விஷயம் இருக்குது, அதுல எவ்வளவு அடக்குறாங்கன்னு சொல்லி கடைசியில நான் அலுவலகத்துல வெட்ட போறேன் அப்படின்னா இல்லாம ரொம்ப சென்சிபிளா படிப்பா தம்பியான பிரின்சிபல் கேரக்டர் ஒண்ணு, தம்பி படிப்பா அப்படின்ற மாதிரி என்ன கூட பண்ணி மாதிரி அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயமா இருக்கட்டும்.
கடைசியில அந்த அதுலதான் நாய் வரும், நாய் வந்து கருப்பி அதெல்லாம் வரும். கருப்பி கடைசியில அந்த டீயோட முடிச்சிருப்பாங்க. அந்த டீலயே வந்து கடைசியா அப்படியே அந்த கேஸ்ட் இல்லாதவங்க இல்ல லோ கேஸ்ட்ல சோகால் லோ கேஸ்ட்ல இருக்க இல்லாதவங்க பார்த்தா கூட லைட்டா கொஞ்சம் அவங்களுக்கு உறுத்துற மாதிரி அந்த மாதிரி ஒரு படம். அதனால நிறைய சூப்பர். சரி வாங்க அடுத்த படம், அன்பே சிவம் வெர்சஸ் தெய்வ திருமகள். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னடா சொல்றீங்க? எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. தெய்வ திருமகள்லாம் நான் பார்க்க நாளாவது வரை பார்த்து கண்ணு கலங்கி நான் உட்காந்து சொல்லுங்க. அன்பே சிவம். எனக்கு தெய்வ திருமகள். எனக்கு அன்பே சிவம். ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. ஒய் அசுரன் நம்பர் அன்பே சிவம் இஸ் பெட்டர் தென் தெய்வ திருமகள் சொல்லுங்க, போயிடலாம். கல்ட் கிளாசிக், ரீவாச்சபிள், என்ஜாயபிள். அதுல இதுவும் பேசியிருப்பாங்க, சீரியஸான விஷயம் பேசியிருப்பாங்க, ஆனா என்ஜாயபிளா பேசியிருப்பாங்க. தெய்வ திருமகள் நான் ஏன் சொன்னா எனக்கு பர்சனலா அந்த கோட் சீன் வந்து பயங்கரமா அதுவும் ரொம்ப பயங்கரமா. பட் ஸ்டில் விக்ரமோட ஆக்டிங்கும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஒரு படம் அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் டாப் நாட்ச். அப்படி சொன்னா இந்த பக்கம் கமலோட ஆக்டிங் பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு கண்ணத்துல இந்த இதெல்லாம் போட்டு நொண்டியா அடிச்சு ரெண்டு பேரும் கிடையாது, நெட்ட போட்டே தள்ளிடுவாங்க. சரி அடுத்த படம் அசுரன் வர்சஸ் ஜெய்பி. எனக்கு எனக்கு இது ஈஸி தான். இது ஈஸி தான். இது ஜெய்பீம். பீம் அதான் சூர்யா வந்து செத்த மணிக்கு கடந்த போது தூக்கி விட்டதுல ஒன் ஆஃப் தி படம் இதுதான். சூர்யா போட்டிருக்கு அப்புறம் அகைன் இம்பாக்ட்ஃபுல் படம். சோஷியல் வைஸ் வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல் படம். அசுரனும் பயங்கரமா தான் இருக்கும். அதுலயும் நல்ல மெசேஜ் தான், படிக்கிறா படிச்சு தொடங்கினா அப்படின்னு சொன்ன ஒரு படம். அதுல இருக்க பிஜிஎம்க்குலாம் வந்து ஈடுனே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மாஸ் மூமெண்ட்ஸும் நல்லா ஒர்க் ஆயிருக்கும். பட் என்னதான் அது அப்படி சொன்னாலும் இங்க மணிகண்டனோட ஆக்டிங் தூக்கி நிறுத்திருச்சு படத்தை. மணிகண்டனோட ஆக்டிங்கா இருக்கட்டும், குரூவலா இருக்கும். அவங்க ஃபீமேல் லீடோட ஆக்டிங்கா இருக்கட்டும், லிஜோ மோலா அவங்க பேரு ஜமோல் தாஸ் நினைக்கிறேன். அதான் அவங்கதான், அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும். அது நிறைய பேரால அந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிய முடியாது. அதுவும் ஆமா, இப்படி பார்த்தா அசுரன் எல்லாராலையும் பார்க்க முடியல, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அது எல்லாராலையும் பார்க்க முடியும். பட் எட் அகைன் அது யூசுவலான கமர்ஷியல். ஆமா, அந்த வெற்றிமாறன் அந்த இதுல அந்த லீக்ல அது கொஞ்சம் கம்மி தான். திருமாண்டி வர்சஸ் வடசென்னை வீன் மட்டும் போட்டு வச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஐயா ஏவான்றதை பொறுத்து திருமாண்டி சொன்னா அடிப்பாங்களோ. திருமாண்டி கிடையாது. வடசென்னை ஏன் முடியுதுன்னா எனக்கு ரீசெண்டா பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. பிளஸ் எனக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுல நீ வந்து டீகோடிங் வைஸ் போய் கமலுக்கு இந்த சீன் அவ இது ஃபுல்லாவே கமல் படம் மட்டும் தான் இருக்கும். ராஜன் இந்த பக்கம் கேரக்டர் ஆகட்டும், சந்திரா கேரக்டர் ஆகட்டும், இந்த பக்கம் சந்திரா இந்த பக்கம் தனுஷோடைய ரைஸ் ஆஃப் அன்பு அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அதான் இப்போ இந்த இதுல தக்லைஃப்ல ஏன் இவ்வளவு கேவலத்துட்டானா கேங்ஸ்டர் சொல்ற என்ன மயிர புடுங்கறன்னு எல்லாம் கேக்குறாங்க. என்னடா பண்ணீங்க? ஆனா அதுல வந்து ராஜன் என்ன பண்றாரு, அவர் ஏன் அவர் அந்த கிராமத்துக்காக அவருடைய அந்த ஏரியாக்காக நிக்கிறாருன்னு எல்லாம் கரெக்டா சொல்லிருப்பாங்க. அதனால எனக்கு வந்து சொல்லிச்சு வடசென்னை ஒன் ஆஃப் த இது சிலி ரீசன் தான். நான் வடசென்னை போகாததுக்கு ரொம்ப டிலே பண்றாரு பார்ட் 2 எடுக்கிறதுக்கு. அதனால சொல்ல மாட்டேன். கிடையாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல உண்மையான ரீசன் எனக்கு விரும்பாண்டி தான். ஸ்கிரீன் பிளே வைஸா வந்து ரொம்ப புதுசா இருக்கும். ஸ்கிரீன் பிளே வைஸா ரொம்ப புதுசு. என்டர்டெய்னிங் ஃபேக்டர் இருக்கும், கமர்ஷியலாவும் இருக்கும், எல்லாரும் உட்காந்து பாக்குற மாதிரியும் இருக்கும். ஒரு மாதிரி அதான் அகைன் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ண ஒரு படம் விரும்பாண்டின்றது. இந்த ஜெயில் ரியாட் சீன்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, சூப்பரா மேக்கிங் வீடியோ தனியா ஒன்று விட்டானுங்க. அதை பாக்குறதுக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற அளவுக்கு அது இதா இருக்கும். வடசென்னையும் நாட் த லெஸ், ஏன்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஃபுல் ஏரியா செட் தனியா, அது தனி லீக். அது வடசென்னைலாம் அது இந்த காலத்துக்கு செட் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட். பட் அது அதுக்கு வந்து உனக்கு நானே அப்பண்டான்ற மாதிரி கிளாசிக் இப்போ வரைக்கும் திரும்ப உட்காந்து பார்க்கலாம். அதெல்லாம் பருத்தி வீரன் வெர்சஸ் மெய்யழகன். பருத்தி வீரன் வெர்சஸ் மெய்யழகன். மெய்யழகன் வீரன் பருத்தி வீரன் மெய்யழகன் நார்மலா எந்த படத்துக்கு வந்தாலும் ரிஜெக்ட் பண்றோம். ஏன்னா அது ஒரு மாதிரி கடைசியில ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கி சரக்கு அடிக்கிறேன்னு சொல்லி நம்மளே சரக்கு அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ண வச்சானுங்க. அந்த மாதிரி ஒரு இது பருத்தி வீரன்லாம் ஏன்னா அது உள்ள வரப்போ கார்த்தினா யாருன்னே தெரியாது. ஆமா, அமீரோட ஒரு டேரக்டர் அவ்வளவு ஃபேமஸான டேரக்டரும் கிடையாது. அவருக்கு இல்ல அதுக்கு முன்னாடி ராம் எடுத்தாரு. ஆனா அப்படி இருக்கிறப்போ வச்சு நொறுக்கிட்டானுங்க. கார்த்திக் அதுதான் லான்ச்சிங் பாயிண்ட். சாதாரண லான்ச் கிடையாது, ராக்கெட் லான்ச் பண்ண மாதிரி எங்கேயோ போயிட்டாரு அவரு. அது எல்லாமே மியூசிக் வைஸ்லாம் சூப்பரா இருக்கும். கல்ட் கிளாசிக் எல்லாமே அருமையா இருக்கும். எனக்கு ஏன் மெய்யழகன்னா, நம்மலாம் எப்படி உட்காந்து ரொம்ப நாள் கழிச்சு பேசினா பேசிக்கிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா ஃபீல் குட்டா அப்படியே அழகா பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பருத்தி வீரனோட கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. நீ எனக்கு இல்லைன்னா நீ யாருக்குமே இல்லைன்னு போட்டு கழுத்து கொள்றது,
வெட்டி கொள்றதெல்லாம் எந்த வகையிலும் நியாயம் இல்ல. அதனால எனக்கு வந்து மெய்யழகன் ஃபீல் குட் வெர்சஸ் ஃபீல் பேட் மூவி. அப்படி ஒரு கிளைமாக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், பெரிய இது வேணும். சரி, துருவங்கள் 16 வெர்சஸ் போர்த்தொழில். தொழில் தான் போர்த்தொழில். அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் தான், ராட்சசனுக்கு அப்புறம் இதே மாதிரி படம் வருமானு யோசிச்சுட்டு இருக்கப்போ எல்லாத்தையும் அது கூட தான் கம்பேர் பண்ணாரு. ராட்சசன் மாதிரி இல்ல, மங்காத்த அளவுக்கு இல்ல, அந்த மாதிரி ராட்சசன் சொல்லிட்டே இருந்தாங்க. இருங்களா வரேன்னு சொல்லி இதுக்கு வந்து போர்த்தொழில் ராட்சசன் மாதிரி இன்னும் படம் வருமா அப்படியே கமா போட்டு போர்த்தொழில் சேர்த்துக்கிட்டாச்சு. 2 வில்லன் வச்சு ஒருத்தன வரைக்கும் போய் நீ கிடையாது இப்படி மாத்தி விட்டு அவன ஒரு வில்லனை கண்டுபிடிச்சு அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த அந்த காம்போ நல்லா இருக்கும், சரத்குமார் அசோக் செல்வன் காம்போ. அதை வச்சு இன்னும் நீங்க ஒரு 4 பார்ட் எடுங்க, நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. அண்ணன் வர்சஸ் தம்பி, காக்கா வர்சஸ் தீரன் அதிகாரம். ஓகே, ரொம்ப ஈஸியா போகுது. நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். தீரன் அதிகாரம் 1. காக்கா சூப்பர் படம், ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ண படம். ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, அகைன் இட் கம்ஸ் அண்டர் கமர்ஷியல் அம்பரல்லா. இந்த பக்கம் தீரன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி அவுட் அண்ட் அவுட் ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி வேலை செஞ்சிருப்பாங்க எல்லாருமே. டெக்னிக்கலா இருக்கட்டும், கதை வைஸ் இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளே, மியூசிக் வைஸ்லாம் நீங்க சரி, அப்ப அதுக்காக மட்டும் நான் பார்க்க முடியாது. அது ஒரு பாயிண்ட் சொல்றேன். அது பாயிண்ட் நான் பாட்டு நான் ஸ்பாட்டிஃபைல கேட்டுக்கிறேன். கிடையாது அந்த படம் நான் எதிர்பார்க்காம சும்மா தியேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு படம் போய் பார்த்ததுல என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, வாவ் ரஹ்மான் என்ன பண்ணிருக்கீங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். ஆமா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கம்பேரிங் டெசர்ட்ல இருந்து எழுந்து வருவான் தெரியுமா, அந்த சீனா இருக்கட்டும், அந்த பஸ் ஃபைட்டா இருக்கட்டும், கடைசியில அந்த 2 கிலோமீட்டர்னு போறதா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா எழுதி இருந்தாரு. தீரன்ல வந்து நிறைய பிரில்லியண்டா பிளே பண்ணிருப்பாங்க. சின்ன விஷயம் அவங்க கிட்ட உண்மையை வாங்குறதுக்கு வந்து 2 பேரும் சண்டை போட வாங்குறது, அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க. அந்த இதுலயே கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கட்சிப்பை வச்சு ஆதாரத்தை எடுக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, அதெல்லாம் ஒரு பொய் சும்மா சீனாக்காக பண்ணதுன்னு சொல்லி உண்மையான போலீஸ்ட போய் கேட்டு அப்படிலாம் எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு சீனா வேற வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வினோத் வந்து உண்மையாவே இறங்கி வேலை செஞ்ச ஒரு படத்துல உண்மையான படம், அதான் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும் அந்த படம். அது ஒரே விஷயம், காக்கா தீரன் வரும்போது தீரன் வந்து வியக்க வச்சிரும் நம்மள, இப்படி ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். காக்கால அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமான வில்லன். ஆனா அதுல கௌதம் மேனனே வந்து வில்லன் வாய்ஸ் அன்பு செல்வன் ஒரு வழி இருக்குல்ல, அதுதான் எனக்கு வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் ரிஜெக்ட் ஆன போயிருந்துச்சு. அந்த வலியை நீயும் ஃபீல் பண்ணணும், அதான் நான் ரிஜெக்ட் பண்ணேன். அடுத்தது வாங்க, வேட்டையாடு விளையாடு வெர்சஸ் தடம். அப்பா காம்படிஷன் பண்ணதுல உருப்படியான காம்படிஷன் கெட்ஸ் ஸ்ட்ராங்கர். என்னடா நீங்க எல்லாம் என்ன ஹோமோபோபிக் ஆறீங்களா? ரைட். ஐயோ இருங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு. தடம் வேட்டையாடு. அப்பாடி, இந்த இது வந்ததுலயே நம்ம 2 பேர் சொல்லி இது ரிஜெக்ட் ஆனது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. நானும் ஃபர்ஸ்ட் தடம் தான் யோசிச்சேன், இருந்தாலும் என் கண்ணு வேணும் கேட்டியா ஞாபகம் வந்துருச்சு. சரி வேட்டையாடு விளையாடு. நீங்க கன்வின்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், நான் கமல் கண்ணின்னு சொன்னேன். வேற இதுவும் தீரன் மாதிரி நான் வந்து ஒரு தியேட்டருக்கு எதிர்பார்க்காம போயிட்டு சூப்பரா இருந்த படம். அது இல்லாம ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. இப்ப இந்த விடாமுயற்சிக்கு எல்லாம் இந்த எஃபர்ட்டை போட்டிருந்தாலும் இன்னும் சூப்பராவே இருந்திருக்கும் படம். தடம் ஏன்னா ஒரு ட்வின்ஸ் கதை எல்லாம் ஒருத்தர் நல்லா இருப்பான், ஒருத்தர் வில்லனா இருப்பான், 2 பேரும் கடைசியில சேருவானுங்க. ஒருத்தர் இது இந்த படமும் சரி, மீகாமன் ஒரு படம் வந்துச்சு, 2 தான் ட்வின்ஸ் கதையிலேயே எக்ஸ்ட்ராடினரியா பண்ண அந்த கடைசியில வரைக்கும் கொண்டு போக சூப்பரா பண்ணிருப்பாங்க. அது வரைக்கும் இது உண்மை சம்பவம், தடம் நடந்தது வந்து உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் வந்து அந்த பண்ணிருப்பாங்கல்ல தடத்துல, கடைசி வரைக்கும் அந்த கேஸ்ல இன்ன வரைக்கும் அது தீர்ப்பே வரல. 2 பேரும் யாரு வில்லன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த கேஸை வச்சுதான் அவங்க எடுத்திருப்பாங்க. அதுல அருண் விஜய் ஒரு சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதுல இருக்கிற ஸ்கிரீன் பிளே எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஸ்கிரீன் பிளே எல்லாம் செம பீக். அதுல வேட்டையாடு வேற யூசுவல் கமர்ஷியல் மூவி, அது கமல் அண்ட் கௌதம் மேனன் காம்போக்காக ஓடிச்சு. ஆமா, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. காக்க அந்த மாதிரி நம்மலாம் பேசின கேட்டகரி வச்சு பார்க்கும்போது எனக்கு வேட்டையாடு விளையாடு ஒரு ஸ்டெப் ஹைடா தெரியுது. பட் அன்பிரெடிக்டபிள் படமா வந்து திடீர்னு வாவ் ஃபேக்டர் கொடுத்தது வந்து தடம். ஏன்னா ரீவாட்ச்லயே வேட்டையாடு விளையாடுக்கு தான் இருக்கு, மியூசிக்கும் வேட்டையாடு விளையாடு தான் இருக்கு, டெக்னிக்கலாவும் நல்லா தான் இருக்கும் வேட்டையாடு விளையாடு. வில்லன் அவனுங்க 2 வில்லனும் சூப்பரா நடிச்சிருப்பானுங்க. அந்த வில்லனிசம் ஒரு சில விஷயம் எல்லாம் வேட்டையாடு விளையாடுல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.
இந்த குரூசமா காட்டுற விஷயம்லாம் அப்ப அவர் கொண்டு வந்தாரு. அப்பெல்லாம் பயமா இருந்தது. சுண்டுகல்ல மாட்டி தொங்க விட்டுருப்பான். எனக்கு பயமா இருக்கு. சேனல் மாதிரி போயிட்டேன். ஆமா, எனக்கு பயமா இருக்கும். ஐயோ என்ன சுண்டுகல்லாம் மாட்டி தொங்க விடுறீங்க அப்படின்னு. எனக்கு அப்பலாம் அது ஒரு மாதிரி கொமட்டிட்டு வரும். அந்த ஒரு விஷயம் வேட்டையாடு விளையாட நல்லா புதுசா பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் அந்த சீன் வந்ததுக்கு அப்புறம் எல்லார் வீட்டுல ரொம்ப பேர் வீட்டுல அந்த படிக்கார கல்ல தொங்க விட்டுருப்பாங்க. அங்க போய் சுண்டு வரல இருக்கா அப்படின்னு வேட்டையாடு விளையாட பக்கம் போலான்னு தோணுது. பாத்தீங்களா? சரி, அது நான் ஏன் வேட்டையாடு விளையாட்டு சொல்றேன்னா கன்வின்ஸ் பண்ணுவா. இல்ல, எனக்கு ஹாரிஸ் மாம்ஸ் அந்த மியூசிக், அந்த வேட்டையாடு விளையாடு நமக்கு ஒரு ஃபீல் ஒண்ணு தரும். ஒரு மாதிரி நல்லா இருக்கு இது அந்த மாதிரி இருந்தா. ஆனா தடம் இந்த டாப் மேட்ச்னு பாத்தீங்கன்னா தடம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சாரு. அடுத்தது கஜினி வர்சஸ் சதுரங்க வேட்டை. கஜினி எனக்கும் கஜினி தான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அருமையான ஒரு படம், அற்புதமான ஒரு படைப்பு. அடுத்தது கடைசி படம். ஐயோ இது ஈஸி தான். ஆனா எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எந்திரன் வர்சஸ் 24. எந்திரன் வர்சஸ் 24. ஐயோ ஒரு ஷிட் வீடியோ சம்டைம்ஸ் திரும்ப எடுத்துடலாம். இல்ல இல்ல, என்னன்னா மேட்ச் அப் இது எரிச்சலா வருது. உனக்கு ஒரு கட்டத்துல எப்படி இருந்தாலும் இந்த படங்கள் வரதான் போகுது. நீ இந்த இதுல வந்து நீ எந்திரன் தனியாவும் 24 தனியாவும் செலக்ட் பண்ணினா திரும்ப ஒரு கடத்துல எந்திரன் வர்சஸ் 24 வரதான் செய்யும். அதான் சொல்றேன், அடுத்த கடத்துல இப்பவே வருது. எனக்கு ஒரு கடத்துல எந்திரன் வர்சஸ் சிவாஜி தான் வருவேன். அப்ப என்ன பண்ணுவேன்? சூப்பரா இருக்கும். அதெல்லாம் இன்னும் ஜாலியா இருக்கும். அது நம்ம கிட்ட இப்ப 64 படமும் சூப்பரான படம் தான். இது வரைக்குமே நல்ல காம்படிஷன் தான். சொல்லுங்க, எந்திரன் வர்சஸ் 24. எந்திரன். எந்திரன் 2.0 எந்திரன் தான். ஒண்ணும் கிடையாது. எந்திரன் இல்ல, 2010ல அவ்வளோ ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயத்த சூப்பரா எடுத்துட்டு வந்தது வந்து சங்கருக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்திருக்கும். அப்போ நம்ம வந்து வா என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கானுங்க, அந்த குளோபா இருக்கட்டும், அந்த பாம்பா இருக்கட்டும், சூப்பரா இருக்கும் அவனுக்கு பண்ணது. 24 எந்த வகையிலும் குறைஞ்ச படம் இல்ல. அது கடைசி வரைக்கும் அண்டர் ரேட்டடாவே போயிருச்சு. கொண்டாட வேண்டிய படம் கொண்டாடப்படாம போன படத்துல அது ஒண்ணாயிடுச்சு. 24 ஒரு மாதிரி லோக்கியா இருக்கும். பெருசா வெளியே தெரியாது, கொஞ்சம் யதார்த்தமா இருக்கும். உண்மையிலே டைம்ஸ் இருந்தா இப்படிதான் இருக்கும். பேசுறது என்னன்னா, எந்திரன் வந்து அருமையா இருக்கும், மியூசிக் வைஸ் அருமையா இருக்கும், ஏஆர்ஆர்லாம் பயங்கரமா பண்ணிருப்பாரு. எந்திரன் டாப் நாட்ச். அது ஒரு மாதிரி பிரம்மாண்டம். ஜஸ்ட் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல, மியூசிக்ல ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும், இந்த பக்கம் கிராபிக்ஸ்ல ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும், ஆக்டிங் வைஸ் ரஜினி ஒரு பக்கம் பிரம்மாண்டம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஆர்கெஸ்ட்ரா வச்சு ஒரு பிஜிஎம் போட்டுருப்பாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் எஃபோர்ட் போட்டுருப்பானுங்க. அதுதான் பிரம்மாண்டம். இப்போ வந்து 16 முடிஞ்சிருச்சு. 16ல இருந்து இப்போ காம்படிஷன் இதுக்கு தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு மூவி பத்தி தனித்தனியா பேசுறாங்க, எல்லாத்தையும் பத்தி டீடைலா பேசியாச்சு. இதுக்கப்புறம் இதுவா அவ்வளவுதான். விசாரித்து தான் வாங்க. சிவாஜி விசஸ் இறைவி. சிவாஜி அருமையான போட்டாலும் பாத்துக்கிட்டு இருப்பேன். கைதி விசஸ் பஞ்சதந்திரம். நான் ஒன் சைடர் தான். இந்த மாதிரி நேரத்துல நான் யோசிக்கவே மாட்டேன். பஞ்சதந்திரம். கைதி. பஞ்சதந்திரம். அடுத்து வாங்க. ராட்சசன் விசஸ் கோ. இப்போ வாங்க. எனக்கு ஈஸி தான். ராட்சசன் அவ்வளவுதான். இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சித்தா விசஸ் பரியேறும் பெருமாள். செகண்ட் ரவுண்ட் ஈஸியா இருக்கு. அவ்வளவுதான். சித்தா விசஸ் பரியேறும் பெருமாள். என்னடா ஐயோ, நான் முடிவு பண்ணிட்டேன். சும்மா முடிவு பண்ணிருக்கானே இவன். இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன். ஈஸியா இருக்குன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள சித்தா பரியேறும் பெருமாள். சித்தா என்னடா எதுக்கு இவ்வளவு ஈஸியா டெலிவரி பண்றீங்க? பரியேறும் பெருமாள் என்னடா? இல்ல இந்த வகையில உங்களுக்கு பரியேறும் பெருமாள் கம்மியா போயிடுச்சு உங்களுக்கு. எட்டகைன் கம்பேரிட்டிவ்லி சித்தா. இல்ல பரியேறும் பெருமாள் தான். என்ன அவனுக்கும் அந்த நாய்க்கு இருக்கிற எமோஷனு, அவனை கூட்டு போய் அவன் மேல வந்து சித்தால ஒரு பாயிண்ட் சொல்லிட்டா, ஒரு சின்ன பொண்ணுக்கு நடக்கிற ஒரு கொடூரமான விஷயம். அப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ண கூடாது. ஒரு சின்ன பொண்ணுக்கு நடக்கிற கொடூரமான விஷயம், ஆனா அந்த சின்ன பசங்களும் உட்காந்து பாக்குற அளவுக்கு கிளவரா எடுத்திருப்பாரு. அந்த எமோஷன் தான் சொல்லி முடிக்க விடுங்க சார். அந்த எமோஷனும் நம்ம கேரி ஆகும், முகம் சுழிக்கிற மாதிரியும் இருக்காது. பரியேறும் பெருமாளும் நல்லா இருக்கும் அதே மாதிரி. ஆனா கம்பேரிட்டிவ்லி எட் அகைன் இதோட இம்பாக்ட், இதோட சென்சிட்டிவிட்டி இன்னும் அதிகம். அப்படிதான். இதுலயே நான் சொன்னேன்ல, கேஸ்ட் வைஸ் இருந்தாலுமே எந்த விதத்துலயும் ஒரு கேஸ்ட தாக்கி அவன் கேவலமான கேஸ்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டான். உங்களால எங்களுக்கு என்ன பாதிப்பு வருதுன்றத ரொம்ப சென்சிட்டிவா காமிச்சிருப்பான். நான் அகைன் சொல்றேன், சென்சிட்டிவிட்டி வைஸ் சொல்றேன். இதுவும் சென்சிட்டிவ் தான். கம்பேரிட்டிவ்லி திஸ் இஸ் a global sensitivity ன்னு சொல்றேன் நான். அடக்கி வைக்கிற ஒரு இதுவும், ஒரு குழந்தை
செக்ஷுவலா ஒரு இடத்துல ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு இதுவும் ஒரே சென்சிட்டிவிட்டியா சொல்லு. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், பரியேறு பெருமாள் எடுத்துட்டு போய் அமெரிக்காலயும் ஜப்பான்லயும் போட்டா அவங்களுக்கு புரியாது. ஆனா சித்தா எடுத்துட்டு போனா அவங்களுக்கு அங்கேயும் எமோஷன் கேரி ஆகும். புது பாயிண்ட்லாம் இன்க்ளூட் பண்றாங்க. இந்த பாயிண்ட்லாம் அமெரிக்காலாம் இன்க்ளூட் பண்ண முடியாது. சூப்பர் பாயிண்ட்ரா. இல்ல இதுக்காகவே சித்தா ரிஜெக்டட். இல்ல பரியேறு பெருமாள் ரிஜெக்டட். சித்தாவா? சரி சித்தா கன்வென்ஷன் நல்ல படம் தான், நான் இல்லன்னு சொல்லல. பட் கம்பேரிட்டிவ்லி நமக்கு சித்தா தான் ஒன் ஸ்டெப் அஹெட். சரி ரைட், அடுத்து வாங்க. அன்பே சிவம் மிஸ்ஸஸ் ஜெய்பீம். ஐயோ எனக்கு எதுவுமே பெருமாள் அடிப்பேன். நம்ம ரெண்டு பேரும் சொல்லி வச்சாது இவனுக்கு ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, எனக்கு ஆப்போசிட் தான் நாங்க சொல்லுவோம். சொல்லு, இப்ப நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. 3 2 1 ஜெய்பீம். என்னடா இது? இல்ல நம்ம பக்கம் வந்துட்டான். ஜெய்பீம் தான். ஜெய்பீம். நான் இப்பலாம் அன்பே சிவம் சொன்னா என்ன கொல்லணும் நீங்க. இது பீக், திஸ் இஸ் பீக். விருமாண்டி விசஸ் பருத்தி வீரன். எனக்கு ஈஸி. The மூவி சரி விடுங்க, அதை நான் அப்புறம் சொல்றேன். வரல. இன்ஸ்பயர் ஆன மூவி, இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட மூவி, அதுதான் சொல்ல வந்தேன். விருமாண்டி பருத்தி வீரன். நான் இப்போ யோசிக்கிறேன். விருமாண்டி அகைன் கல்ட் கிளாசிக் ஸ்டேட்டஸ். விருமாண்டி டெலிட் பண்றான். தீரன் விசஸ் தடம். எல்லாத்துக்குமே ஐயோ எல்லாமே நல்ல படம் தான். ரிஜெக்ட் ஆகி போய் எல்லாமே நல்ல படம் தான். ரெண்டுமே நான் பாத்திருக்கேன். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிரீன் பிளேஸ் ரெண்டுமே மறந்து இருப்பானுங்க. ஓகே, எனக்கு ஓகே. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. தீரன் தடம். தீரன். நீ அந்த ட்வின் ஃபேக்டர்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுல இருந்து வெளிய வா. இல்ல, எனக்கு தடம்ல கொஞ்சம் இந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபில்லர் போர்ஷன் மாதிரி ஃபீல் ஆகும். ஆமா, அப்பலாம் தீரன்லயே அப்படிதான் இருந்துச்சு. தீரன்ல ஆனா என்ஜாயபிளா இருக்கும். இதுல ஒரு மாதிரி டென்ஷனா தீரன்லாம். இட் இஸ் ரிலேட்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். கம்பேரிட்டிவ் அங்க தான் எனக்கு கம்முனு இருக்கும். கஜினி விசஸ் எந்திரன். எந்திரன் தான். இது பேச்ச தேவையில்ல. எந்திரன் தான். எந்திரன். இப்ப நம்ம அடுத்த ரவுண்ட் போணுமா? அடுத்த ரவுண்ட். இப்ப நம்ம திரும்ப அடுத்த ரவுண்ட் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஜாலியா இருக்கு. சிவாஜி விசஸ் பஞ்சதந்திரம். சிவாஜி. ஆப்வியஸ்லி சிவாஜி தான். சிவாஜி கூட எது போட்டு சிவாஜி கூட எந்திரன் வந்தாதான் உண்டு. அதுதான் வரப்போகுது எனக்கு. இது சூப்பர். ராட்சசன் விசஸ் சித்தா. என்னது? ராட்சசன் விசஸ் சித்தா. ஓய்யோ ஓ ஆல்மோஸ்ட் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பொண்ணுக்கு நடக்கிற கஷ்டம் அப்படிதான் வந்திருக்கும். ஆனா ரெண்டு காமிச்சது தான் வேற. ஓகே, எப்படி எனக்கு ஆப்போசிட் தான் சொல்ல போறீங்க நீங்க? சொல்லுங்க, எப்படி சித்தா தான் சொல்ல போறீங்க? சொல்லி தொலைங்க. சித்தா தானே? எனக்கு சித்தா தான். சொல்லுங்க, சொல்லு. ராட்சசன். வை ராட்சசன் ஓவர் சித்தா. ஒரு பாயிண்ட், சிம்பிள். ரீவாட்ச் வேல்யூ. அவ்வளவுதான் முடிஞ்சு. எப்ப போட்டாலும் பாத்துருக்கேன். சித்தா ஒரு மாதிரி மனக்கசப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கும் பார்க்க. பட் என்னதான் அது ஒரு லைக் ஒரு நல்ல எஜுகேஷனை தர ஒரு மூவியா இருந்தாலும் ஒரு படமா பாக்குறப்போ ராட்சசன் இஸ் ஒன் ஸ்டெப் ஹையர் தான் சித்தா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சூப்பர் பாயிண்ட். ஜெய்பி மிஸ்ஸஸ் விருமாண்டி. ஐயோ, எதை சொல்றேனே தெரியலையே. விருமாண்டி தான் நீங்க சொல்லுவீங்க. எனக்கு என் பதிலோட உங்க பதில் தான் எனக்கு ஈஸியா தெரியுது. அவன் போன வாட்டி சொன்ன பாயிண்ட் அப்படி பார்த்தா நான் விருமாண்டி தான் சொல்லணும். ஆனா என் மனசுபடி பார்த்தா எனக்கு ஜெய்பீம் தான். எனக்கும் ஜெய்பீம் தான் தோணுது. அந்த 5 பாயிண்ட் வச்சு பாத்தீங்கன்னா விருமாண்டி தான் சொல்லணும். ஐ ஸ்டில் கோ ஃபார் ஜெய்பீம். யூ? விருமாண்டி. ஜெய்பீம் சொன்ன மாதிரி எஃபெக்ட், அது கிரியேட் பண்ண எஃபெக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். சித்தால் சொன்னா மட்டும் ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்கிறேன். தீரன் விசஸ் எந்திரன். தீரன் எந்திரன். எல்லாருக்கும் தெரியும். எந்திரன் தான். எந்திரன். சிவாஜி விசஸ் ராட்சசன். சிவாஜி. ஜெய்பீம் விசஸ் எந்திரன். சிவாஜி விசஸ் என்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட் சிவாஜி விசஸ் எந்திரன். அதான் நானும் சொல்றேன். சிவாஜி விசஸ் எந்திரன். சூஸ் பண்ணுங்க மக்களே, சூஸ் பண்ணுங்க. பெரியவர் நீங்க சொல்லுங்க. நான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் தெரியும் சொல்லிட்டால வேணும்னே வேற சொல்லுவார். சிவாஜி கதை என்னன்னு யோசிக்கிறேன். ஐயோ ரைட், சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. எந்திரன். சொல்லுங்க. அதான் சொல்லுவோம். சிவாஜி. சொல்லு.
சிவாஜி. என்னடா எந்திரன் ரிஜெக்ட் பண்றீங்க அநியாயத்துக்கு? சும்மா இப்படி கேட்க கூடாது. சிவாஜி versus எந்திரன் இப்போ வரைக்கும் நான் கலைஞர் அப்படி டிவில வரப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ரீவாட்ச் சிவாஜி எந்திரன் தனியா பார்த்தா சூப்பர். ஆனா சிவாஜி versus எந்திரன் வரும்போது எந்திரன் தான் எனக்கு சிவாஜி தான். ஏன்னா எந்திரன்ல வந்த மாதிரி எந்திரன் திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு பேன் இண்டியன் மூவியா நம்ம எல்லாத்துக்கும் சண்டை போடணும் அப்படின்னா நம்ம எந்திரன் மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்துக்க முடியும். அது சரியா எந்திரன் மாதிரிக்கும் இந்த மாதிரி எந்திரன் 2.0 சிவாஜி வந்து ஒரு பேசிக் கமர்ஷியல் மூவி, சாதாரண ஒரு கதை. அதுல பிரம்மாண்டம் வந்து அதுல இருக்க மியூசிக் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுல கதையே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல அந்த மாதிரி ஒரு படம் வைக்கிறதுக்கு வரவே இல்லை. ஒரு ரோபோட்டா ஒருத்தலாம் நடிக்க முடியுமா அப்படி இப்படின்னு. சிவாஜி இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அது எப்படி ஏன் சிவாஜின்னு சொல்லி சிவாஜி ஏன்னா லைக் அது எப்படி சொல்றது, எத்தனை வாட்டி ரீவாட்ச் பார்த்தாலும் பார்த்துருப்பேன் எந்திரனை விட. எனக்கு எத்தனை வாட்டி போட்டாலும் இப்ப வரைக்கும் கலைஞர் டிவில போட்டா போய் பார்த்துட்டு இருப்பேன் நான். மியூசிக்கு எனக்கு அதை விட சிவாஜில நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆர்கெஸ்ட்ரா பீஸை தவிர ஆர்கெஸ்ட்ரா பீஸ் இதுலயும் எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அருமையா இருக்கு. இதுலயும் அந்த இதுலதான் அதிகமா இருக்கும். நம்ம யாருமே அந்த மொட்டை பாசை எதிர்பார்க்கவே இல்லை. அவனே வந்து உயிரோட திருப்பி இதா வருவான், மொட்டை பாசா வருவான் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. சிட்டி கதை ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளாவே வந்துருச்சு எனக்கு. இல்ல அந்த மாதிரி ஒரு ஆக்டிங், அந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து பெருசா எதிர்பார்க்கல. சிட்டி வந்து வருவான், வந்து இது மாதிரி பிரச்சனையா வரும்ன்றது நம்ம பெருசா அந்த அளவுக்கு இந்த படத்துல இப்படி ஒரு வரும் அப்படின்றது பெருசா எதிர்பார்க்கல அந்த டைம்ல. அப்படியா? நான் எதிர்பார்க்கல. அப்ப நான் ஒரு மலுமட்டியா இருந்தேன். If you have an opinion, keep it with you. அப்படி பார்த்தா இந்த வீடியோவே நம்ம கீப் வச்சுக்க வேண்டியது, நம்மளே வச்சுக்க வேண்டியதான். எனக்கு சிவாஜி இல்ல இளையராஜா ஒரு வீடியோல சொல்லுவாரு, என்னடா என்னடா இவ்வளவு விஷயம் பண்றீங்க ஈஸியா என்னடா எதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். 10 நிமிஷம் பேசுங்க. எனக்கு ஏன் சிவாஜினா ஒரு முக்கியமான பாயிண்ட், ஐ என்ஜாய் சிவாஜி மோர் தென் எந்திரன். எந்திரன்ல எனக்கு கொஞ்சம் மூளை கொஞ்சம் வேலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு அதுதான் நல்லது. என்ன அநியாயமா இருக்குது அப்படி பார்த்தா நீங்க வேற படத்துக்கு சிவாஜி அப்படி பார்த்தா சிவாஜி எல்லாம் லிஸ்ட்லயே வந்துருக்க கூடாது. அப்படி சொல்ல அதுவும் இவ்வளவு கமர்ஷியல் மூவில இப்படி வந்திருக்குல்ல, அது சொல்றேன் நான். சொல்லு. சிவாஜி வந்து நம்ம சொல்ற மாதிரி கமர்ஷியல் மூவி தான். ஆனா அது போன விதம் இருக்குல்ல, ஸ்கிரீன் பிளே போன விதம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். எங்கேயுமே நமக்கு போர் அடிக்காது. எந்திரன்ல வந்து ஒரு பாயிண்ட்ல நமக்கு கதை ரிவீல் ஆயிடும். அந்த சிட்டிக்கு வந்து எப்போ அந்த ஃபீலிங்ஸ் வருதோ இன்டர்வலுக்கு அப்புறமே நம்மளுக்கு கதை ரிவீல் ஆயிடும். சிட்டிக்கு ஃபீலிங்ஸ் வந்ததுமே நமக்கு கதை ரிவீல் ஆயிடும். ஒரு மாதிரி எப்ப தெரியுமா, அந்த கிளப்ல டான்ஸ் ஆடுவார்ல சிட்டி ஐஸ்வர்யா ராய், அப்பே கதை ரிவீல் ஆயிடும். ஓகே ரைட்டு, இப்ப சிட்டி வந்து ஐஸ்வர்யா ராய் லவ் பண்ண போது இப்ப அதனால வர கான்ஃபிளிக்ட்ன்றது ஒரு மாதிரி ரிவீல் ஆயிடும். இந்த பக்கம் கதை என்ன நமக்கு தெரியும், ஆனா நம்ம இதுதான் நடக்க போகுதுன்னு யோசிக்கவே மாட்டோம். கதை அப்படியே போவோம், நம்ம அப்படியே பாத்துட்டே இருக்கும். நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, அப்படியே பாத்துட்டே போவோம். ஒரு பாயிண்ட் என்னன்னா, அது ரஜினி செத்து திரும்ப வருவான்றது எதிர்பார்த்திருக்க மாட்டோம் கமர்ஷியல் மூவில. அவர் சாவுற சீனே என்னால ஏத்துக்க முடியல. முதல் ஐயோ என்ன சாவுறாருன்ற மாதிரி இருந்தது. இந்த பக்கம் எனக்கு அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் ஓகே இதுதான் கதை, இப்ப எப்படி போகுது அப்படின்றதுதான் எனக்கு சொல்லுங்க. எந்த எலிமெண்ட் பண்ணிட்டீங்க, பிரம்மாண்ட பீஸ் பேன் இண்டியா ஃபிலிம் எலிமெண்ட் பண்ணிட்டீங்க, நல்லாவே பண்ணிட்டீங்களா. நான் இன்னொன்னு சொல்றேன், பேன் இண்டியான்னு ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்னாடி வந்த பேன் இண்டியன் படம் அதுதான் சொல்றேன் எந்திரன். அதுக்கு முன்னாடி சிவாஜி. அதுக்காக ஃபர்ஸ்ட் 100 கோடி மூவி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருச்சு எந்திரனுக்கு முன்னாடியே. ஃபர்ஸ்ட் 100 crore மூவி அதான் நினைக்கிறேன் தமிழ் சினிமால. அப்படியே சிவாஜி ஏதோ இங்க படிச்ச மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே லீக் 1ஓட வின்னர். என் மனசை வந்து புண்படுத்தி சிவாஜி சூஸ் பண்ணிட்டானுங்க. இல்ல எனக்கு சிவாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்திரன் எந்த வகையிலும் குறைஞ்ச படம் இல்ல, பட் ஸ்டில் நீங்க சொன்ன அந்த 4 கேட்டகரி பார்க்கும்போது ரீவாட்ச் வேல்யூ மியூசிக் எல்லாத்தையும் பார்க்கும்போது சிவாஜி ஒரு 1/2 இன்ச் மேல இருக்கு. ஆனா பாருங்களேன், ரெண்டுமே நான் திருப்பி பார்ப்பேன். ஆனா ரெண்டுமே வந்து ஒரே டைரக்டர், ஒரே ஆக்டர், ஒரே மியூசிக் டைரக்டர். இதுல நான் என்னத்த பேசுறது இல்ல. சிவாஜி இந்த பக்கம் ஸ்ரேயாவா ஐஸ்வர்யா வந்தா ஸ்ரேயா சூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் சிவாஜி ஒத்துக்கிறேன். நம்ம இவ்வளவு பேசிருக்கவே வேணாம். ஸ்ரேயான்னு சொன்னாலே ஓகேன்னு இருப்பாரு. ஆமா, எனக்கும் ஸ்ரேயா பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சரி ரைட்டு மக்களே, நான் மனசார ஏத்துக்கிட்டேன். எந்திரன் வந்து நான் மனசார ஏத்துச்சு, சிவாஜி மனசார ஏத்துக்கிட்டேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் லீக்ல பாத்தீங்க அப்படின்னா 32 படத்துல இருந்து காம்படிஷன் அப்படி இப்படி வச்சு சிவாஜி வந்து இதுல வந்து செலக்ட் ஆயிருக்குது. இன்னொரு பக்கம் அங்க ஒரு 32 மூவி வந்து காத்து கிடக்குது. அதுல இருந்து அடிச்சு பிடிச்சி யார் மேல வர போறாங்கன்றத பார்ப்போம். அது வந்து நாளைக்கு அங்க வீடியோ இருக்கிறோம். இந்த வீடியோ எதுவும் முடிய போகுது. உங்களுக்கு வந்து இந்த 32 படத்துல இருந்து எதுக்கு பதிலாக எது வந்திருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் இந்த லீக்ல இந்த மேட்ச்ல பதிலாக எனக்கு இது வந்து சூஸ் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.